உலகெல்லாம் உடன்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஜூலை மாதம், இந்த ஜூலை மாத ராசி பலனை பார்ப்பதற்கு முன்பாக ஃபஸ்ட்டு ஒரு 3-4 நிமிஷம் இந்த ஜூலை மாதத்துக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன், பொதுவான பலன்கள், ஜூலை மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறது 12 ராசிக்குமான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ். அப்புறம் ஒரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம சொல்கிறோம். அப்புறம் எண்டு கார்டு ஒன்று தனியாக கொடுத்துருக்குறோம், இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜூலை மாதம் சார், இந்த ஜூலை மாதம் மெயினாக 3 மாற்றங்கள் நிகழப்போகுது. ஒன்று, சூரியன் குருவோடு இணையப் போகிறார். ஜூலை 15 தேதி ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா குரு சூரியன் தொடர்பு, இந்த குரு சூரியன் தொடர்பு வந்து ஒரு டாப் காம்பினேஷன்னு நம்ம சொல்லலாம், ஒரு ஹையர் காம்பினேஷன்னு சொல்லலாம். ஏன்னா இரண்டுமே உயர்ந்த கிரகங்கள், ரொம்ப டாப் மோஸ்ட்டு ஒரு ஹையர் ரேங்க் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். அதனால் இந்த குரு சூரியன் தொடர்பு ஏற்பட போகுது. இன்னொரு பக்கம் சுக்கிரன் வந்து சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். பகை வீட்டு, பகை கிரகம் எல்லாமே இருந்தாலுமே கூட சுக்கிரன் கேதுவோடு இணைவு. அதே போல் செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு வர இருக்கின்றார். அப்போ இதனால் இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும் அப்படின்னா, குறிப்பாக மாணவ செல்வங்கள், பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்கும். யாராக இருந்தாலும் சரிதான். பசங்களை பற்றின கவலைகள், பசங்களுடைய படிப்பாக இருக்கலாம், பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லை படிப்பு பாதிலே நிற்கிது, இல்லை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்காங்க, அப்படி இல்லை வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க கிடைக்கல, இல்லை விழுந்து விழுந்து படிக்கிறான் சாமி ஆனால் பாஸ் ஆக மாட்டேங்கிறான், அரியர்ஸ் வச்சுக்கிறான், அப்படி இல்லைன்னா ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது தீய நண்பருடைய பழக்க வழக்கம், அதனால கெட்டு போகிறான், தீய பழக்கத்தால் கெட்டு போகிறான், இல்லை வந்து பையன் நல்ல பையன் சாமி, நல்ல குணமான பையன் சாமி, ஆனால் பாருங்கள் அவனுடைய முயற்சி எதுவும் வெற்றி பெறலை, இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு சேர்க்கலாமா, அடுத்து என்ன குரூப் சேர்க்கலாம், இப்படி பசங்களை பற்றின கேள்விகள். அவங்க குரூப் எக்ஸாம் எழுதுகிறாங்க, இல்லை வேலைக்காக கவர்மெண்ட் ஜாபுக்காக எழுதுகிறாங்க, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்கள என்ன அடுத்து என்ன செய்ய வைக்கலாம், இல்லை அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, இல்லை அவங்களுடைய திருமண வாழ்க்கை இப்படி இருக்குது, இல்லை திருமணம் ஆயிடுச்சு, வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே. ஆனால் இந்த குரு சூரியன் தொடர்பு ஒரு நல்ல காம்பினேஷன். அப்போ உங்கள் பிள்ளைகளுடைய கவலைகள் நீங்கும். அதுக்கெல்லாம் சரியான வழிமுறைகள், அதுக்கு சரியான வழிபாடுகளை, எந்த தெய்வத்தை நீங்கள் பிடிக்கணும், எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கணும் என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால் அந்த பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்கும். மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ், உடல்நிலை ஆரோக்கியம், உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, ஆப்ரேஷன் சொல்வது, இல்லை ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறது குடும்பத்தில், அப்போ அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியங்கள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் இந்த குரு சூரியன் தொடர்பான சரியாகும். அதே போல் மெயினாக வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன்ஸ், உங்களுக்கும் பையனுக்குமானதாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கும் ஓனருக்குமானதாக இருக்கலாம், உங்களுக்கும் டாப்பர் ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அதிகாரிகளுக்குமானதாக இருக்கலாம். அந்த குரு சூரியன் தொடர்பு வந்து அரசாங்கம் சார்ந்து பணி செய்யக்கூடியவர்கள், கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடியவங்க, இல்லை ஒரு ஹையர் ரேங்கில் ஒரு சிஇஓ, அந்த மாதிரி சேர்மன், எம்டி, அந்த மாதிரி இடத்துல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, இல்லை கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு டாப்பர் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு ஏதேனும் ஜாப்லேயோ பிஸ்னஸ்லேயோ கம்யூனிகேஷன்ஸால் வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அது சரியாகும். குறிப்பாக அரசியல் நண்பர்களுக்கு நன்மை நடக்கும். அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, ஏன்னா குரு சூரியன் தொடர்பு, அரசியல் கண்டிப்பாக அந்த இடத்துல வெற்றி பெறும். நீங்கள் அரசியல் மாற்றங்கள் நிகழும். நான் அங்கே போகலாமா, நான் இங்கே போகலாமா, எனக்கு ரெகக்னைஸ் கிடைக்குமா, நான் வெற்றி பெற முடியுமா,
எனக்கு போஸ்டிங் எதிர்பார்த்துருக்கேன், நான் ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், எனக்கு நேம் கிடைக்குமா? ஸோ அரசியல் வெற்றிகள் கட்டாயம் நிச்சயம் இருக்கும். அதே போல் சினிமா துறை, இந்த குரு சூரியன், குரு சுக்கிரன், குரு சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், அதே சமயத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், கலைகளுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான், அதை வெளிப்படுத்தி காட்டக்கூடியவர் சுக்கிரன். அப்போ இந்த புதனும் சுக்கிரனும் குரு சூரியனுக்கு சமமாக வருகின்ற காரணத்தினால் நீண்ட நாட்களாக வருமானம் இல்லாமல் இருக்கிறவங்க, சினிமா துறையில் நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்க, வேறு என்ன செய்யலாம், புதுசாக வேறு என்ன செய்யலாம், நம்ம பசங்களை எப்படி கொண்டு வரலாம், இப்படியெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எனது சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த முறை சிறப்பான ஒரு எதிர்காலம் அமைய இருக்கின்றது. அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு ரெமிடி, அந்த பூஸ்டப் பண்ணுறது, அந்த கிரகத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, இதை செய்வீர்களே ஆனால் உங்கள் ஜாதகத்தை வச்சு அந்த கிரகங்களை கொஞ்சம் பூஸ்டப் செய்வீர்களே ஆனால் நல்ல ஒரு கிரக அமைப்பு, குரு சூரியன் தொடர்பு, சனி சூரியன் தொடர்புலாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய, ஒரு அதிகாரத்துக்கு வரக்கூடிய அளவில் இந்த கிரக அமைப்பு இருக்கின்றது. ஸோ எப்படி இருக்குன்னு ஒரு ராசிக்கும் தனியாக பார்க்கலாம். வாருங்கள். ரிஷப ராசி. சார், ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல கேந்திரம் இருக்கிறார். நான் சொல்லியிருந்தேன் சினிமா துறைக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். சுக்கிரன்னு சொன்னாலே சார் பேங்க் செக்டர்ஸ்லாம் அங்கே வந்துடுவாங்க. சில பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ப்ரைவேட் பேங்காக இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் பேங்காக இருக்கலாம், இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கலாம், டெலிகாலர்ஸாக இருக்கலாம், இல்லை அது ஏஜென்சியாக இருக்கலாம், இந்த டெலிகாலர்ஷிப் மாதிரி பேங்க் செக்டருக்கு பேக்கப் ஒர்க் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஐடி ஃபீல்டாக இருக்கலாம். இதெல்லாமே சுக்கிரன் தான். எலக்ட்ரிக்கல்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோம் அப்ளையன்சஸ் அந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, புக் சென்டர்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் சூரியன்னு சுக்கிரன்னு சொல்லியாச்சுனாக்கா திருமண மண்டபங்கள், திரையரங்குகள், மால் சென்டர்ஸில் ஷாப் வச்சு நடத்தக்கூடியவங்க, மால் சென்டர் ஓனராக இருக்கக்கூடியவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனுடைய காரகத்தை சினிமா துறையை சார்ந்தவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடியவங்க, துணை நடிகர்கள், நகைச்சுவை நடிகர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், மெயினாக கலைத்துறையை சார்ந்தவர்கள். அதே போல் இந்த திருமணத்துக்கெல்லாம் மேக்கப் போடுறாங்க இல்லையா, அந்த லேடிஸ் ஆர்டிஸ்ட், அந்த மாதிரியான மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடியவங்க, அதுதான் கல்யாண பெண்களுக்கான இந்த மெஹந்தி வைக்கிறது, அந்த மாதிரியான இன்ஸ்டாலை போட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. இது எல்லாமே சுக்கிரனுடைய ஆதிக்கம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், மேபி சுக்கிரன் சூரியன் வீட்டில் இருக்கிறதுனால அரசாங்கம் சார்ந்த சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க, அரசியலில் குடும்பம் செய்யக்கூடிய, வருமானம் பார்க்கக்கூடியவங்க, அதே போல் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், குடும்ப பொறுப்புகளை எடுத்து இந்த பெண்கள் வந்து குடும்ப பொறுப்பை எடுத்து நான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல, நான் தான் குடும்பத்தை சுமக்கிறேன், எங்கள் அண்ணன் இருக்கார், எங்கள் தம்பி இருக்கார், இன்னும் கல்யாணம் பண்ணல, நானும் பண்ணிக்கல, அவரும் பண்ணிக்கல, அல்லது எங்கள் அக்காங்க இருக்காங்க, அது மாதிரி சம்திங். அந்த லேடி வந்து அந்த குடும்பத்தையே சுமப்பாங்க பெரியவங்க. அந்த மாதிரி இன்னும் திருமணம் ஆகாமல் குடும்ப பொறுப்புகளை எடுத்திருக்கக்கூடிய, உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், குடும்ப பொறுப்புகளை சுமக்கக்கூடியவர்கள், அல்லது இவங்க வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பொறுப்பாக இருப்பாங்க, கீழே இருக்கிறவங்க அன்ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, ஊதாரித்தனமாக இருப்பாங்க. அப்படிலாம் திருமணமாகாமல் திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த சுக்கிரனுடைய காரகத்துவம், பேங்க் செக்டர் சொல்லியிருக்கேன், ப்ரைவேட் பேங்க்கோ கவர்மெண்ட் பேங்க்கோ, ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அது மெயின் இல்லையா, டிரான்சாக்ஷன்ஸ் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பணங்காசுகள் கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் விவசாயத்துறையில் எல்லா இடத்துலையுமே இப்போ ஹோல்சேல் இருக்குது, எல்லா இடத்துலையுமே கமிஷன் பிஸ்னஸ் இருக்குது. ஒரு நெல், கரும்பு, சவுக்கு போட்டால் கூட அதையும் இப்போ வந்து கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள், குறிப்பாக தோட்டம் துறவு வச்சு நடத்தக்கூடியவங்க, காடுகள் வச்சு பண்ணக்கூடியவங்க,
தென்னை மரங்களாக இருக்கலாம், தேங்காய் பிஸ்னஸாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸாக இருக்கலாம். அதே போல் சுக்கிரன் வந்து ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, மெயினாக ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, கிரிப்டோ கரன்சியில் ஏமாந்தவர்கள், ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, லாட்ரியை நம்பி உட்காந்துருக்கக்கூடியவங்க, திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், இப்படி இந்த சுக்கிரனை மட்டுமே வச்சு நம்ம நிறைய காரகத்துவங்கள் சொல்லலாம். அப்போ ரிஷபராசினியர்களை இதில் நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் வந்து சினிமா துறையில் இருக்கிற சாமி, நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட், இல்லை நான் வந்து நகைச்சுவை நடிகராக இருக்கலாம், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இல்லை நான் நடிகருடைய பையன், என் பையனுக்காக தான் சாமியை நான் பார்க்குறேன். இப்போ கூட ரிஷபராசியில் சமீபமாக ஒரு அந்த காலத்து ஒரு நடிகர் அவங்களுடைய பையனுக்காக பார்க்க வந்தாங்க, அவங்களுடைய பையனுடைய ஃப்யூச்சருக்காக பார்க்க வந்தாங்க. அப்போ அதுபோல் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்போ ரிஷபராசி நேயர்களே, நான் சொன்ன இதை யாராக வேண்டும், நீங்கள் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். இப்போ வெளிநாடாக இருந்தால் என்னவா இருக்கும்? மெயினாக சுக்கிரன்கிறதால பிரயாணங்கள், இந்த விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், விசா எனக்கு ரினிவல் ஆகுமா, பிஆர் கிடைக்குமா, இங்கே வந்து கம்பெனியில் எனக்கு அந்த திரும்ப அப்ளிகேஷன் கொடுப்பாங்களா, நான் இங்கே இருப்பேனா, திரும்ப வந்துடுவேனா, இதுதான் அங்கே கேள்வியாக இருக்கும். என்கொயரிகள் அல்லது வெளிநாடுகளில் எதுவும் சின்ன சின்ன வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு சின்ன என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை ரிஷப ராசி நேயர்களே, அதுக்கெல்லாம் தீர்வு உண்டு. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும். எப்படி சாமி கிடைக்கும்? உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ இந்த மாதம், ஜூலை மாதம், நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்கள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மெயினாக நான் சொல்லக்கூடியது தான், ரொம்ப நாளாக நடந்து வரக்கூடிய சில ப்ராப்ளம், விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம், போலீஸ் கேஸாக இருக்கலாம், இல்லை வருமானமாக இருக்கலாம், தொழில் அமையாமல் இருக்கலாம், மெயினாக இன்கம் கிரியேட் ஆகாமல் இருக்கலாம், வருமானம் சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். குரு சூரியன் காம்பினேஷன், நல்ல கிரக அமைப்பு இருக்குது. அப்போ ஜெயிக்கக்கூடிய இடத்தில் ரிஷபராசி அன்பர்கள். அப்போ என்ன செய்யணுங்க? இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, என்ன மாதிரியான எந்த முறையில் நீங்கள் வந்து பரிகாரங்கள், இந்த வழிபாடுகள் செய்யணும் என்பதை அறிந்து அதற்குரிய வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே, ஜெயிப்பது உறுதி, வெற்றி நிச்சயம். ரிஷபராசி அன்பர். அதே போல் கண்டிப்பாக குடும்பம், நம்ம குடும்பத்தை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பசங்களுடைய திருமணம், முதல் கல்யாணமே இன்னும் நடக்கலை. பசங்களுக்கு 40 வயசாகுது பையனுக்கு, பொண்ணுக்கே 42 வயசாகுது, 47 வயசாகுது பொண்ணுங்க, இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க. கேட்டால் எனக்கு இன்ஜினியர் மாப்பிள்ளை வேணும், டாக்டர் மாப்பிள்ளை வேணும்னு சும்மானா அவருக்கு படிச்சிருக்கணும், இன்னும் ஆவாத கதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திருமணங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், செகண்ட் மேரேஜஸ் எடுத்துக்கோங்க, தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணம், எவ்வளோ நல்ல பசங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் இந்த பொம்பளை பசங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் திருமண தடைகள் விலகும். ஏன் சாமி இன்னும் கல்யாணம் நடக்கல? 40 வயசாகுது, நான் போகாத கோவில் இல்லை, பார்க்காத ஜோசியர் இல்லை, ஏற்றாத விளக்கு இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, ஆனால் இன்னும் கல்யாணம் நடக்கலை. அப்போ எல்லாமே செஞ்சிட்டிங்கல்லம்மா, ஏன் இன்னும் நடக்கலை அப்படின்னு சரியான முறையில் நீங்கள் செய்யலை, சரியான நபரை இன்னும் நீங்கள் சந்திக்கலைன்னு அர்த்தம். அப்போ திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் அந்த திருமண தடைகள் விலகும். மெயினாக செகண்ட் மேரேஜஸ், ரெண்டாவது கல்யாணம், மூணாவது கல்யாணம், முதல் கல்யாணம், அதே போல் தான் காதல் திருமணங்கள், காதல் ஏமாற்றங்கள். ஓவராக பாசம் வச்சுட்டேன் சாமி, நான் அவர் மேலே ஓவராக நம்பிட்டேன், ஓவராக அன்பு வச்சுட்டேன், என்னால் மறக்க முடியல. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். எத்தனை பொம்பளை பசங்க இன்றைக்கி வந்து அழுதுன்னு இருக்காங்க, எனக்கு அப்படி தான் வேணும் அப்படின்னு.
அப்போ அதுபோல் காதல் ஏமாற்றங்கள் இருக்குமே, ஆனால் அவையும் சரியாகும். அதே போல தான் கணவன் மனைவி பிரச்சனை, கல்யாணமாகி 6 வருஷம் 8 வருஷம் இருக்கும், பசங்களுக்கு 10 வயசு இருக்கும், இப்போ போய் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அம்மா பேச்சு போய் கேட்குறான், ஆயா பேச்சு கேட்குறேன்னு. இதெல்லாம் நடக்கிற கதையா? பிடிச்சி திட்டி விட்ற வேணாம். குடும்பமாச்சு, நீங்களாச்சும் கூட்டுக்காராச்சு, என்னம்மா விஷயம் இது? போய் அம்மா பேச்சு கேட்டிருந்தீங்கன்னா எப்படிமா அது? அப்போ இந்த மாதிரியான கணவன் மனைவி பிரச்சனைகள் இவை இருக்குமே, ஆனால் அவையும் சரியாகும். இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம், அவங்க 2 பேருடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போது திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், அதோடு கூட கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும். கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.